Hi friends, welcome to renuskitchen. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பைனாப்பிள் சிக்கன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 கப் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகமும் இந்த மாதிரி ஸ்கொயராக 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு 5 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், உப்பு தேவையான அளவு, இஞ்சி ஒரு இன்ச் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நல்லா நான் அடிச்சிட்டேன். இந்த முட்டையை வந்து இப்போ நம்ம சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது கூட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இது அப்படியே நல்லா ஊறட்டும். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பீஸாக எடுத்து கார்ன்ஃப்ளவரில் நல்லா புரட்டி எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது குடமிளகாய். இதை நம்ம இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நம்ம இப்போது இது கூட எல்லா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், இதையும் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போது நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பைனாப்பிள் இது கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சாஸ் எல்லாம் பைனாப்பிள் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம சிக்கன் இது கூட ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சாஸ் பைனாப்பிள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், சாஸ் பைனாப்பிள் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பைனாப்பிள் சிக்கன் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.